குகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்புவேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்னும் பயம் எனக்கில்லையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லலாம், எத்தனை பேர் சொல்லலாம், நான் கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய தலை நிமிரப்பட்டது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லலாம்? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் பர்சனலா நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறப்போ, முதலாவதாக ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட, நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனால் ரட்சிப்புன்றது எனக்கு என்னோட 11th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் எனக்கு ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப வித்தியாசமாக மாறுச்சு. ஏன்னா ஆண்டவருடைய கைகளில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோன்னே அவர் எனக்காக சிலுவையில் பலியானார், என்னுடைய வெட்கத்தை மாற்றினார் அப்படின்னு நான் அறிக்கை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம், நான் அதை உணர்ந்து அறிக்கை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிச்சு. உண்மையாகவே வெட்கப்பட்ட இடங்களில் கர்த்தர் என் தலையை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அப்படிதான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தானே? உண்மை தானே? ஆண்டவருடைய சிலுவையை நாம் சிலுவையில் ஆண்டவர் செய்த அந்த அவருடைய சிலுவை மரணத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை ரட்சிக்கிறார். ரட்சித்து வெட்கப்பட்ட நம் வாழ்க்கையை தலை நிமிர செய்கிறார். ஹல்லேலூயா. நம் தலைகளை உயர்த்துகிற தேவன் அவர். அவர் நமக்காக சிலுவையில் பலியாகி நமக்காக பாடுகள் வெட்கங்களை ஏற்று நமக்காக நோய்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையில் ஏற்று நம்மை வெட்கப்படுத்தாமல் நம்மை தலை நிமிர செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல வாக்கு தத்தங்கள் அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? எல்லா வாக்கு தத்தத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். அவர் சொல்றதுல இருந்து அவர் மாறுவதே இல்லை. ஆமென். அவர் மாறுகிறதுக்கு, வாக்கு மாறுகிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. அவர் பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனுஷன் அல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நம்மை தலை நிமிர செய்கிறவர் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மறுபடியுமாக அந்த 2வது கவியை, குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே. நாம் எல்லாரும் பாவம் என்ற குகையில ஒளிந்து கிடந்தோம். ஆனா நமக்கு அரண்மனை கொடுத்து தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளோடு இணைந்து ஆராதிக்க ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். நம் வெட்கத்தை அவர் மாற்றி இருக்கிறார். அவரை நாம் உயர்த்தி பாடுவோம். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர்
நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லை. தடைய செய்தார், என்னும் சிறுமையை சீதைக்கிட்டார் ராஜனே, வேறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சத்தம் உயர்த்தி பாடலாமே. வெற்றியின் தேவனே, கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால், ஆமென், கரம் பிடித்த தேவனவர், ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான்